அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் கூட மனசு அமைதியாக இருக்கலையா? ஒரு விஷயத்தை நினைக்க ஆரம்பித்தா இன்னொரு கவலை வந்துடுதா? கடந்த காலம், எதிர்காலம், பயம், கோபம் இப்படி அலைப்பாயும் மனசால் நிம்மதி தொலைஞ்சிருச்சா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்றைக்கி நம்மளோட மனசை கட்டுப்படுத்த 5 சக்தி வாய்ந்த வழிகளை கதைகளோட பார்க்கலாம். 1. மூச்சை கட்டுப்படுத்துங்கள், மனமும் அமைதியாகும். ஒரு இளைஞன் எப்போவுமே பதட்டமாக இருந்தான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம், பயம், கவலை. ஒரு நாள் அவன் ஒரு ஞானிக்கிட்ட போய் கேட்டான், என்னோட மனசு எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கே, என்ன செய்கிறது அப்படின்னு. ஞானி ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீர் கொடுத்து சொன்னார், முதல்ல 10 முறை ஆழமாக மூச்சை இழுத்து விடு அப்படின்னு. அவன் அப்படியே செஞ்சான். சில நிமிஷங்களில் அவனோட மனம் மெதுவாக அமைதியாயிருச்சு. அப்போ ஞானி சொன்னார், மூச்சு வேகமாக இருந்தால் மனமும் வேகமாக ஓடும், மூச்சு அமைதியாக இருந்தால் மனமும் அமைதியாகும் அப்படின்னு. மனம் அலைப்பாயும் பொழுது 4 வினாடி மூச்சை உள்ளே இழுத்து 4 வினாடி தடுத்து 4 வினாடி அப்படியே வெளியே விடுங்க. 2. ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஒரு மாணவன் படிக்க உக்காந்தான். ஆனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை மொபைல், அதுக்கப்புறம் யூடியூப், பிறகு வாட்ஸ்அப். இப்படி அவனோட மனம் ஒவ்வொரு நிமிஷமும் தாவிக்கிட்டே இருந்தது. அவனோட ஆசிரியர் ஒரு விளக்க காட்டி சொன்னார், சூரிய ஒளி சாதாரணமாக இருந்தால் வெப்பம் மட்டும்தான், ஆனால் அதையே லென்ஸ் மூலமாக ஒரே இடத்துல குவிச்சா தீயாக மாறிடும். கவனம் சிதறினா சக்தி குறையும். ஒரே விஷயத்தில் கவனம் வச்சா வெற்றி கண்டிப்பாக வரும். 3. தேவையில்லாத எண்ணங்களை எழுதிவிடுங்கள். ஒரு பெண் இரவு முழுக்க தூங்க முடியாமல் கவலையிலே இருந்தா. என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு மனம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு நோட்டு புத்தகத்தில் அவளோட எல்லா கவலைகளையுமே எழுத ஆரம்பித்தா. சில நாட்களில் அவளோட மனம் லேசாயிருச்சு. ஏன்னா மனசில் இருக்கும் பாரம் காகிதத்தில் இறங்கிருச்சு. உங்களோட பயம், கோபம், கவலை எல்லாத்தையுமே எழுதுங்க, மனம் மெதுவாக அமைதியாகும். 4. அமைதியான சூழலை உருவாக்குங்கள். ஒரு மனிதன் எப்போவுமே சத்தம் நிறைந்த இடத்திலே இருந்தான். டிவி, ஃபோனு, மைக் செட்டு இந்த மாதிரி. அதனால் அவனோட மனம் எப்போவுமே குழப்பமாகவே இருந்தது. ஒரு நாள் அவன் காலையில் பூங்காவுக்கு போனான். அங்கே பறவைகளோட சத்தம், காற்றினோட அமைதி, அந்த 20 நிமிஷம் அவனுக்கு புதுசாக ஒரு நிம்மதியை கொடுத்தது. சில நேரம் அமைதியில் இருங்க, நேச்சரை பாருங்க, மனம் மெதுவாக சாந்தமாகும். 5. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விடுங்க. ஒரு வயதான தாத்தா எப்போவுமே சந்தோஷமாகவே இருந்தார். ஒரு இளைஞன் கேட்டான், உங்களுக்கு கவலையே இல்லையா அப்படின்னு. தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நேற்று போயிருச்சு, நாளை இன்னும் வரல, என்கிட்ட இருக்கிறது இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு. அலைப்பாயும் மனதோட பெரிய காரணம் கடந்த கால வருத்தமும் எதிர்கால பயமும் தான். இன்னைக்கு இருக்கிற நிமிஷத்தில் வாழ கற்றுக்கோங்க. மனசை வெல்ல முடியாது அப்படின்னு பலர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, மனசை கட்டுப்படுத்துவது ஒரு பயிற்சி தான். மூச்சை அமைதியாக்குங்க, கவனத்தை ஒரே இடத்துல வச்சுக்கோங்க, கவலைகளை வெளியில் எழுதுங்க, அமைதியை தேடுங்க, இன்றைய நாளில் வாழுங்கள். அப்போது மனமும் மெதுவாக உங்களுக்கு நண்பனாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.